ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் யூனிட் 6ல் இருக்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாபிக் தான் பார்க்குறோம். இது எங்கே கவர் ஆகும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். அதில் யூனிட் 9ல் இருக்க தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்து முடிச்சுட்டு உடனே டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் நான் கொஷின் அண்ட் ஆன்சராக கேட்குறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஈஸியாக இருக்கும். சட்டமறுப்பு இயக்கம் பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மாநாட்டில் முழுமையான சுதந்திரம் தான் தனது இலக்கு அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. எந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்கன்னா 1927 சென்னை மாநாட்டில். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, முழு சுதந்திரம் என்பதே இலக்கு அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த மாநாடுனா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அப்படின்ற தீர்மானம் நிறைவேறியது. அதைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 எப்போவுமே டிசம்பரில் தான் அவங்க மாநாடு போடுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு டிசம்பரில் நடக்கும். ஸோ இது அடுத்த மாதமே 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிருப்பார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா 1930 ஜனவரி 26. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் தனது இலக்கு அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அதுக்கு முன்னாடி 1927 சென்னை மாநாட்டில் இதை அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா, இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். காந்தியடிகள் ஒரு சில கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருப்பாரு. அதை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாதை தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு வேதாரண்யம் நோக்கி அணிவகுப்பு செஞ்சுருப்பார். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஏற்பாடு செஞ்சு தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுப்பு செஞ்சுருப்பார். மொத்தம் 1000 பேர் முன்னாடி வருவாங்க. இது இம்பார்ட்டன்ட். 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டும்தான் அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. மொத்தம் 1000 பேர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ராஜாஜி அதில் 100 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணி அணிவகுப்புக்காக தேர்ந்தெடுத்திருப்பார். இது 1930 ஏப்ரல் 13, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏப்ரல் 28 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யத்தை நோக்கி நடந்திருப்பாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சி டு வேதாரண்யம். அதாவது 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யத்தை போய் சேருவாங்க. இந்த அணிவகுப்புக்குன்னு ஒரு பாடல் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் எழுதியிருப்பார். இது இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடல் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது தான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது நாமக்கல் கவிஞர் அவர்களால் இயற்றப்பட்டு பாடப்பட்டது அப்படின்ற கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த அணிவகுப்புக்கு எங்கே போனாலும் ஒரு எழுச்சிமிகு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. வேதாரண்யத்தை போய் சேர்ந்த உடனே ராஜாஜியின் தலைமையில் மொத்தம் எத்தனை பேர் உப்பு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜாஜியின் தலைமையில் மொத்தம் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை எடுத்திருப்பாங்க. இது இம்பார்ட்டண்ட். எத்தனை பேர் அங்கே போயிட்டு உப்பு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 12 தொண்டர்கள் உப்பு எடுத்திருப்பாங்க. உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார். இந்த உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்எஸ் ராஜன், திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்தினம்,
சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம். இவங்க எல்லாருமே வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கியமான பிற தலைவர்கள். இதுதான் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் வேதாரண்யத்தில் இருக்கிறது. ஓகே, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்காக இந்த உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, காந்தியடிகள் ஒரு சில கோரிக்கை முன் வச்சுருப்பாங்க, அதை வைஸ்ராய் ஏற்றுக்கல. அதனால தான் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா சட்டத்தை மீறி உப்பை போயிட்டு அள்ளுறது அப்படின்றது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இதுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி அவர்கள் தான். எங்கேருந்து எங்கே வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்குன்னா, திருச்சி டு வேதாரண்யம். வேதாரண்யம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மொத்தம் 1000 பேர் வந்து முன் வருவாங்க. அதில் 100 தொண்டர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அணிவகுப்புக்கு கூப்பிட்டு போயிருப்பார் ராஜாஜி அவர்கள். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1930 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் ஆகி திருச்சியில் ஸ்டார்ட் ஆகி 1930 ஏப்ரல் 28 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யத்தில் போய் முடியும். இந்த டைமில் வந்து சிறப்பாக பாடப்பட்ட பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் அவர்களால் பாடப்பட்ட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற இந்த பாடல் தான் வந்து இதில் பாடியிருப்பாங்க. வேதாரண்யம் போய் சேர்ந்த உடனே ராஜாஜி தலைமையில் எத்தனை பேர் போய் உப்பு அள்ளியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியிருப்பாங்கன்னா 12 பேர் வந்து உப்பை அள்ளியிருப்பாங்க. இதனால் ராஜாஜி வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். இதில் பங்கேற்ற முக்கியமான ஏனைய தலைவர்கள் தான் இவங்க எல்லாருமே. டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, பேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம். இவங்க எல்லாருமே வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவங்க தமிழ்நாட்டில். இதுதான் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். அந்த இயர் என்னென்னு தெரியணும், எங்கேருந்து எங்கே எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் உப்பை அள்ளினாங்க அப்படின்ற இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி பிரகாசம், கே நாகேஸ்வர் ராவ் இவங்க தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு பக்கத்தில் உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாமை வந்து அமைச்சிருப்பாங்க. சென்னைக்கரையில் உதயவனத்தில் முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டி பிரகாசம், கே நாகேஸ்வர் ராவ். இவங்க தான் வந்து சென்னைக்கரையில் உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாமை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் மோதல் ஏற்பட்டது. இதில் 3 பேர் வந்து இறந்திருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்திருக்கும். இதில் இருக்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்பாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி. இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அடிக்கடி நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. 1932 ஜனவரி 26 ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் வந்து தேசிய கொடியை ஏற்றிருப்பார். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம். ஆர்யா என்கிற பாஷ்யம் அப்படின்றவர் தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் வந்து கொடியை போய் தைரியமாக ஏற்றிட்டு வந்திருப்பார். இதே 1930 ஜனவரி 26 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ராவி நதிக்கரையில் போய் ஜவஹர்லால் நேரு வந்து கொடியை ஏற்றிட்டு வந்திருப்பார். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அப்படின்னு தான் எங்களோட இலக்கு அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1930 ஜனவரி 26 போயிட்டு தேசிய கொடி ஏற்றிட்டு வந்திருப்பார். ஸோ இது மாதிரி லிங்க் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் இயர்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரனின் வீரமரணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திட்டு நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்கள் பாடிட்டு ஊர்வலம் போயிட்டுருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து காவல்துறையினர் வந்து இரக்கமின்றி அடித்து உதைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் திருப்பூர் குமரன் அப்படின்னு அழைக்கப்படுற OKSR குமாரசாமி, திருப்பூர் குமரனோட பேர் என்னென்னா OKSR குமாரசாமி.
ஸோ தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு கீழே விழுந்திருப்பார். அந்த டைம்லேயும் வந்து கொடியை விடாமல் வந்து இறந்துருப்பார். அதனால தான் அவர் வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் அப்படின்லாம் சொல்லுவோம். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கும். நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கும். அது வரைக்கும் நீதி கட்சி 1930லேருந்து 37 வரைக்கும் கண்டினியூஸாக இருந்திருக்கும். 1937ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸும் வந்து தேர்தலில் போட்டிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கும். சென்னையில் வந்து ராஜாஜி தான் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பார். அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாஜி. சென்னையில் ராஜாஜி தான் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைத்தார். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக வந்து சேலத்தில் அறிமுகம் செய்தார். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மதுவிலக்கை வந்து பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்துல அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சேலத்தில் வந்து அறிமுகப்படுத்தினார். அவரோட ஊர் வந்து சேலம். ஸோ அந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இதனால் ஏற்படுற வருவாய் இழப்பை ஈடு செய்யறதுக்காக விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஃபஸ்ட்டு விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜகோபாலாச்சாரியார் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமலேயே ஆங்கில அரசு என்ன பண்ணுன்னா இந்தியாவை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து அமைச்சரவை ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. இந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் அது வரைக்கும் போட்டியிடாமல் இருந்திருப்பாங்க தேர்தலில். அந்த டைமில் வந்து தேர்தலில் கலந்துட்டுருப்பாங்க. அப்போது நீதி கட்சி தோற்றும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அப்போது சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜகோபாலாச்சாரி. அப்போது அவர் வந்து மதுவிலக்கை வந்து பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்துல வந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா சேலத்தில் வந்து அறிமுகம் செய்து வைப்பார். ஸோ மதுவிலக்கில் வர வருவாய் இழப்பை ஈடு செய்கிறதுக்காக விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இதில் இருக்க முக்கியமான 3 பாயிண்ட் வந்து இதுதான். எந்த இடம் மதுவிலக்கை பரிசோதனை செஞ்சாங்க? சேலம். விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. முதல் காங்கிரஸ் அமைச்சரவை சென்னையில் அமைத்தவர் ராஜாஜி. இதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ராஜாஜி ஃபஸ்ட்டு அமைச்சரவை அமைப்பார்ல, அந்த டைம் வந்து ஸ்கூல்ஸில் பள்ளிகளில் வந்து இந்தி மொழி கட்டாய பாடமாக வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். இது ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குலக்கல்வி முறை இந்த மாதிரி ஒரு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து ராஜாஜி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார். இதுக்கு வந்து ஈவேரா அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய மாநாடு ஒன்று வந்து சேலத்தில் நடத்தியிருப்பார். இதுக்கு வந்து உறுதுணையாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. முஸ்லீம் லீக், ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு, இவங்க எல்லாமே வந்து இந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தாளமுத்து நடராஜன், இவங்க 2 பேரும் வந்து சிறையில் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையிலேயே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. தாளமுத்து நடராஜன் அப்படின்ற 2 போராட்டக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் ஈவேரா திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்றும் நடத்தியிருப்பாங்க. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து பதவி விலகியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆளுநர் கையில் போயிடும். அவர் வந்து இந்தி கட்டாய பாடம் அப்படின்றது வந்து நீக்கியிருப்பார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. 1942 ஆகஸ்ட் 8 தான் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க. அப்போ தான் வந்து காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்ற முழக்கத்தையும் வந்து வழங்கியிருப்பார். இந்த இது கேட்பாங்க, காந்தியடிகள் எப்போ வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு தான் இந்த முழக்கத்தை வந்து காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அந்த டைமில் தான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரும் ஒரே நாள் நைட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து உள்ளூர் தலைவர்கள் பேர் பட்டியல் வச்சு எல்லோரும் தேடிட்டுருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பம்பாயிலேருந்து ஊருக்கு வந்துட்டுருப்பார். காமராஜ் அவர்கள் வந்து பம்பாயிலேருந்து ஊர் திரும்பிட்டுருப்பார். ட்ரெயினில் வந்துட்டுருப்பார். அப்போது காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சு தேடுறதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார், பாதியிலேயே அரக்கோணத்துலேயே வந்து இறங்கிடுவார். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். காமராஜ் அவர்கள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயிலேருந்து வரும்போது எங்கே இறங்கினார் அப்படின்னு பார்த்தோன்னா அரக்கோணத்தில் வந்து இறங்கிடுவார். அரக்கோணத்தில் இறங்கி தலைமறைவாகிடுவார். ஆகிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை வந்து திரட்டுற பணியில் காமராஜர் அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பாங்க.
தீராத மக்கள் இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வந்து பங்கேற்றிருப்பாங்க. பக்கிங்காம், கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற எல்லா இடங்களிலும் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் வந்து நடந்திருக்கும். பெரும் எண்ணிக்கையில் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆனால் இதையும் வந்து வன்முறை மூலம் வந்து ஒடுக்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து எது வந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி அப்படின்ற இந்த இது வந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து 12th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் நமக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இது ரிலேட்டடாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இந்த பேரால் கிடையாது. ஃபைனலாக எப்படி விடுதலை வாங்கணும், ஃபைனலாக இந்தியா பாகிஸ்தான் வந்து 2ஆக பிரிஞ்சிச்சு அப்படின்ற டேட்டாஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க.